ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஏஎஸ்எம் இன்டீரியர்ஸ். இன்றைக்கி நம்ம எங்கே இருக்கோம்னா தூத்துக்குடியில் சோயர்புரம்னு ஒரு ஊரில் வந்து நம்ம பண்ணி கொடுத்துருக்கோம். ஆல்ரெடி தூத்துக்குடியில் 2-3 கடை பண்ணியிருக்கோம். இது வந்து ஒரு 4வது கடையை நம்ம வந்து தூத்துக்குடியில் பண்ணியிருக்கோம். என்ன கடைக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக இது வந்துட்டு கவரிங் நகையோட கடை தான் நம்ம பண்ணியிருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோம், என்ன கலர் போட்டிருக்கோம் எல்லாம் பார்த்துடலாம். நம்ம இந்த கலர் வந்து நீங்கள் ஏற்கனவே நம்ம சேனலில் பார்த்துருப்பீங்க. ஒரே ஒரு ஃபேன்சி கடைக்கு போட்டிருப்போம் சேலமில். அதுக்கப்புறம் இவங்களுக்கு போடுறோம். அந்த கலர் காமிச்சப்போ நல்லா அட்ராக்டாக இருக்குதுன்னு சொல்லி அவங்க கேட்டிருந்தாங்க. அதையே போட்டு கொடுத்துருக்கோம். என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்துடலாம் வாங்க. ஃபஸ்ட்டு வந்து முன்னாடி பார்த்திங்கன்னா ஃபுல்லாக டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். டோர் வந்து இந்த கடைக்கு நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். உடன் கலர்லேயே நம்ம இது பண்ணி டோருக்கு ஸ்டாப்பரு, அப்புறம் உங்களுக்கு வந்து டோர் க்ளோசரி எல்லாமே வந்துடும். இந்த செட்டப் ஃபுல்லாகவே வந்துடும். இங்கே எல்லாம் வந்து உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுற மாதிரி இங்கே வந்து ஒரு 3 அடிக்கு ஒரு டிஸ்பிளே, இங்கே வந்து ஒரு 2.25 அடிக்கு ஒரு டிஸ்பிளே, சென்டரில் 3 அடி கேப்பு, அதாவது உள்ளே வர கஸ்டமர் வரக்கான கேப்பு இப்படி பண்ணியிருக்கோம். வெளியிருந்து பார்த்தா அப்படியே கடை தெரியும், என்னென்ன வச்சுருக்காங்க எல்லாமே தெரியும், ஒரு லுக்காக இருக்கும், அட்ராக்டாக இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். இங்கே வந்து டோட்டலாக உங்களுக்கு வந்து 7 அடி இருக்குது, 8 அடி இருக்குது. அதை வந்து நம்ம வந்து 3 அடி, அங்கே ஒரு 2 அடி, சென்டரில் வந்து ஒரு 3 அடியை வந்து நம்ம போட்டோம். டோட்டலாக 8 அடி நம்ம கவர் பண்ணியாச்சு. ஹைட்டு பார்த்திங்கன்னா 7 அடி கம்மியாக தான் இருக்குது. அது எல்லாமே இது பண்ணி ஏசி போடணுன்னாங்க. அதுக்கு வேண்டி இங்கே ஃபுல்லாமே நம்ம ஃபுல்லாக அடைச்சி கொடுத்துருக்கோம். பக்காவாக பண்ணியாச்சு டிஸ்பிளே. இதுக்குள்ளே வந்த உடனே உங்களுக்கு பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு 4 அடி சீட் ப்ளேஸ் பண்ணியிருக்கோம். இந்த சீட்டோட கலரே ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும். ஒரு 3D டைப்பில் இருக்கும். உட்டன் கலர் தான், ஆனால் உடன்லேயே 3D மாதிரி ஒரு டைப்பு, அந்த கலர் நம்ம போட்டிருக்கோம். இந்த சீட் அடித்து இங்கே வந்து பூஜா ரேக் வந்து மாட்டி கொடுத்துருக்கோம். 5 படம் வச்சுக்கலாம், தீபம் எல்லாம் வைக்கிற மாதிரி பக்காவாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். சுவிட்ச் பாக்ஸ் அவங்க கீழே போட்டிருக்காங்க. அதுக்கு வந்து அழகாக காடி எடுத்தாச்சு. இந்த 4 அடி முடிஞ்ச உடனே உங்களுக்கு வந்து கடையோட சைஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 12 அடி இருக்குது நீளம், 14 அடி என்னமோ இருக்குது நீளம். அது 4 அடி போனதும் பாக்கி 10 அடிக்கு உங்களுக்கு அப்படியே வந்து இது பண்ணியிருக்கோம். சரிங்களா? என்னென்ன பண்ணியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து கீழே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே நம்ம எப்பவும் வைக்கிற மாதிரி ஸ்டாக் வைக்கிறதுக்கான உங்களுக்கு வந்து ஸ்டாக் ஏரியா தான். எல்லாமே டோர்ஸ் போட்டிருக்கோம். நான் காட்டிடுறேன் உங்களுக்கு டோர் எப்படி. கீழே வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வைக்கிறதுக்கான டோர் போட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாகவே ஸ்டாக் வச்சுக்குவாங்க. இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பேங்கிள்ஸ்க்கான ஒரு ரேக் தான். இதில் நீங்கள் நிறைய பேங்கிள்ஸ் வைக்கலாம், எக்கச்சக்கமான பேங்கிள்ஸ் வைக்கலாம். இது எல்லாமே ஆக்சுவலாக ஸ்லைடிங்கு. இது ஒரு ஸ்லைடு. இது முடிஞ்சோடனே பின்னாடி ஒரு ஸ்லைடு இருக்குது. இதுலேயும் நீங்கள் வைக்கலாம், பின்னாடி வந்து ஃபிக்ஸர் போட்டு கொடுத்துருக்கோம். அதுலேயும் நீங்கள் வச்சுக்கலாம். ஆக்சுவலாக இது எப்படின்னா வச்சுட்டு இது நீங்கள் கழட்டி கொடுக்குற மாதிரி இருக்கும். இதில் நீங்கள் பேங்கிள்ஸ் போட்டு வச்சுட்டு இதில் கழட்டி அப்படியே கொடுத்துக்கலாம். அவங்க பார்த்து சூஸ் பண்ணிட்டா நீங்கள் எடுத்து கொடுக்குற மாதிரி இருக்கும். இதே மாதிரி டோட்டலாக 2 செட்டு போட்டிருக்கோம். இது முடிஞ்சோடனே மறுபடியும் அதே தான், சேம் இதே தான் நம்ம பார்த்த மாதிரி பேங்கிள் செட்டு, அதே ஸ்லைடிங்கு, மொத்தம் 2 செட் நம்ம போட்டு கொடுத்துருக்கோம். பார்த்தீங்களா? அதாவது நம்ம ஒன்று பின்னாடி நம்ம டிசைன்ஸ் மாற்றி வைக்கலாம், நிறைய கலெக்ஷன்ஸ் வைக்கலாம். பாக்கி இருக்கிறத நம்ம ஸ்டாக் ஏற்றிக்கலாம். இங்கே வந்து இது ரெண்டுமே வந்துட்டு 3 அடி அந்த மாதிரி போட்டிருக்கோம். அது முடிஞ்சோடனே ஒரு எல் போட்டிருக்கோம். எல் பார்த்தீங்கன்னா 3.5க்கு 3 அந்த மாதிரி வந்திருக்கு, 3.25க்கு 3 அந்த மாதிரி வந்திருக்கு. இதில் வந்து எப்படி கேட்டிருந்தாங்கன்னா, இங்கே வந்து சில செட் ஆஃப் பொருள் வந்து ஊக்கில் மாட்டுற மாதிரி அதுக்கேற்ற மாதிரி சைஸில் மாட்டி கொடுத்துருக்கோம். இங்கே சின்ன பொருளை ஊக்கில் மாட்டுற மாதிரி அதுக்கேற்ற சைஸில் நம்ம ஊக்கு மாட்டி கொடுத்துருக்கோம். கீழே கொஞ்சம் லென்த்தியாக போடுற மாதிரி அதுக்கேற்ற சைஸில் நம்ம மாட்டி கொடுத்துருக்கோம். இது முடிஞ்சோடனே இன்னொரு 3 அடிக்கு மறுபடியும் இன்னும் ஊக் செட்டப்ஸ் தான். அதுவும் வந்துட்டு லென்த்தியாக வரனால அது மாட்டி கொடுத்துருக்கோம். ஆக்சுவலாக இந்த எல் வந்து இங்கேருந்து ஆரம்பித்து இது வரையுமே ஒரே செட்டப் தான். ஆனால் ஊக்கு மட்டும் சைஸ் மட்டும் பிரித்து மாட்டி கொடுத்துருக்கோம். இதனால் அவங்க எங்கெங்கே போடணுமோ அது பக்காவாக போட்டுக்கலாம். அப்படி பண்ணியிருக்கோம். எல்லாமே கஸ்டமைஸ்டாக அவங்க கேட்ட மாதிரி பக்காவாக பண்ணி கொடுத்துருக்கோம். இது கீழேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டாக் ஏரியா ஸ்டாக் போட்டு கொடுத்தாச்சு. டோர்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோசர் தான் போட்டு பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஹேண்டில் எல்லாமே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டீல் ஹேண்டில் தான். இங்கேயும் கீழே ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு ஸ்டாக் ஏரியா வந்துடும். அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு அந்த தோடு இதெல்லாம் வந்துட்டு இது வரும், ஜிம்மிக்கு அதெல்லாம் ஒரு அட்டை மாதிரி வரும். அதை வந்து சொருகி வச்சுக்கலாம். அதுக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஸ்லைடிங் போட்டு கொடுத்துருக்கோம். இது ஒரு ஸ்லைடிங்கு, டிஃப்ரெண்ட்டாக நம்ம நிறைய வச்சுக்கலாம். பின்னாடி ஃபிக்ஸர் போட்டிருக்கோம். ஸோ இதுலேயும் உங்களுக்கு டபுள் பர்பஸ், ட்ரிபிள் பர்பஸ் எவ்வளோ வேணாலும் நீங்கள் ஸ்டாக் வச்சுக்கலாம். இது முடிஞ்சோடனே இந்த லைன் ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்துட்டு கண்ணெடுத்துட்டு தான் போட்டிருக்கோம். என்னென்ன கிஃப்ட் ஐட்டம்ஸ் இல்லை என்ன டாய் ஐட்டம்ஸ் எல்லாமே நம்ம இதில் வச்சுக்கலாம்.
அந்த நெக்கிள்ஸ் எல்லாம் நெக்கிளோட பொம்மை வச்சு அதில் நெக்கிள்ஸ் எல்லாம் வைக்கிறது எல்லாமே இங்கே வச்சுக்கலாம். இங்கேருந்து டோட்டலாக உங்களுக்கு வந்துட்டு மொத்தம் 4 செட்டு வந்து உங்களுக்கு வந்து கண்ணாடி தட்டு தான் போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே எதுக்குமே நம்ம வந்து ஸ்லைடிங் டோர் போடல, வெளியே இருக்கிறதுக்கு மட்டும் ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம். என்ன காரணம்னா நம்ம உள்ளே இருக்கும்போது கஸ்டமர் வெளியே இருப்பாங்க, டக்குன்னு கை தொடர்ற மாதிரி இருக்கக்கூடாது, அதனால நம்ம வெளியே மட்டும் ஸ்லைடிங் டோர் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, அதாவது ரேக்ஸுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபஸ்ட்டு 4 அடி வந்து உங்களுக்கு கேஷ் பாக்ஸ் போட்டிருக்கோம், 2 அடி 2 ட்ராவ் போட்டு ஒரு கீபோர்ட் போட்டு இதுக்கு மேலே கிளாஸ்லாம் கொடுத்து எல்லாம் பக்காவாக பண்ணியிருக்கோம். இது முடிஞ்சோடனே இந்த 4 அடி முடிஞ்சோடனே உங்களுக்கு வந்து 2 அடி டோரு, 2 அடி டோர் முடிஞ்சோடனே இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஒரு 5 அடி ஷோகேஸ் போட்டிருக்கோம். ஷோகேஸ் பார்த்தீங்கன்னா மேலே 12 mm கிளாஸு, முன்னாடி 6 mm கிளாஸு, எல்லா ஷோகேஸுமே அப்படி தான் போட்டிருக்கோம். உங்களுக்கு கேஷ் பாக்ஸுக்குமே மேலே ஆரஞ்சுக்கு 12 mm கிளாஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கடைக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க வந்து கீழே கிளாஸாகவே கேட்டாங்க, கிளாஸ் இருந்தாலும் வெளியே பொருள் தெரியும்னாங்க, அதனால ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸாக போட்டோம். உள்ளே ஃபுல்லாக ஸ்லைடிங் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். கிளாஸ் போட்டனால உள்ள அசிங்கமாக தெரியுங்கிறக்காக ஸ்லைடிங் டோர் கீழே ஃபுல்லாக போட்டு கொடுத்துருக்கோம். இங்கே வந்து 80 ஷோகேஸ், இதுவும் சேம் இதுதான், சைஸ் மட்டும் மாறும், பெரிய சைஸு. இதுக்கும் வந்து மேலே ஸ்லைடிங்கு, கீழே ஸ்லைடிங்கு, மேலே 12 mm கிளாஸு, முன்னாடி 6 mm கிளாஸு, கீழே 6 mm கிளாஸ் போட்டு பக்காவாக பண்ணியிருக்கோம். ஸோ கைஸ் இதுதான் இந்த கடையோட செட்டப்பு. இது போக நம்ம லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா அங்கே வந்து ஒரு மீட்டர் பாக்ஸ் இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த டோர் எதுக்காங்கன்னா இங்கே வந்து மீட்டர் பாக்ஸ் இருக்குது. இந்த மீட்டர் பாக்ஸில் மறைக்கிறதுக்கு தான் இந்த இது போட்டிருக்கோம். ஸோ கைஸ் இந்த கடையோட செட்டப் இதுதான். இந்த கடை வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து லொக்கேட் ஆகிருக்கு, இந்த கடை லொக்கேட் ஆகிருக்கிற இடம் பார்த்தீங்கன்னா தூத்துக்குடி. இதே மாதிரி உங்களுக்கும் நீங்கள் எங்கேருந்து பார்த்தாலும் சரி, உங்களுக்கும் ஷாப் சூப்பராக செட் பண்ணி நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். நிறைய கடையோட வீடியோஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதே மாதிரி உங்களுக்கும் இப்போ சாட்டிஸ்ஃபைடாக பண்ணால் நம்மளை கான்டாக்ட் பண்ணுங்கள். கஸ்டமர் ரிவ்யூ நான் பின்னாடி ஆட் பண்ணுறேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஆர்டர் தேவைப்போனா நம்மளை நீங்கள் எப்படி ப்ரொசீஜராக பார்க்கணுன்னா நமக்கு நீங்கள் கால் பண்ணி இந்த மாதிரி கடை சைஸ் மட்டும் சொல்லணும், சொன்னீங்கன்னா நம்ம ஒரு கொட்டேஷன் தருவோம். அந்த கொட்டேஷன் ஓகேனா நம்ம நேரில் வந்து விசிட் பண்ணுவோம். விசிட் பண்ணும்போது நீங்கள் அட்வான்ஸ் பண்ணி கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் தமிழ்நாட்டில் எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி, கேரளாவில் எங்கேருந்து கூப்பிட்டாலும் சரி பக்காவாக பண்ணிடலாம். மெடிக்கல் ஷாப்பு, மொபைல் ஷாப்பு, எந்த ஷாப்பாக இருந்தாலும் கண்டிப்பாக கூப்பிடுங்க, சூப்பராக பண்ணிடலாம்.